கர்த்தருடைய பரிசுத்த அன்பின் திவ்ய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவானோருடைய அன்பின் திவ்ய நாமத்தில் இந்த புதிய வாரத்தின் முதலாவது வேலை நாளின் பகல் நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னதமான தேவன் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகத்தக்கதாக அவருடைய அருமையான தீர்க்க தரிசியை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற மாரநாதா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கான செய்தியின் தலைப்பாக உலக முடிவின் கடைசி நாட்களில் ஆகாரம் மற்றும் நிலங்கள் பற்றிய ஆலோசனைகள் என்கிற சத்தியத்தை ஜெபத்தோடு கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். நாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று உரைத்த எங்கள் அன்பின் நேசப்பிதாவே, இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்தின் முதலாவது வேலை நாளின் இரவு பொழுதும் பிரசன்ன எங்களோடு கூட இருந்து நல்ல திரையை கொடுத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் பொழுது நம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் கைட்டு செய்யக்கூடிய சகல ஆண்டவருடைய காரியங்களையும் கர்த்தர் நீர் கையிட்டுக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தரலும். எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய உம்முடையதான இந்த சத்தியத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபையை தாரும். உம்மை போல் மாறக்கூடிய அனுபவத்தை தாரும். பாவமற்ற பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க பலன் தாரும். எங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து இயேசுவின் அன்பின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உலக முடிவின் கடைசி நாட்களில் ஆகாரம் மற்றும் நிலங்கள் பற்றிய ஆலோசனைகள். வேத ஆதார வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். இக்கட்டு காலத்தில் நமது உலகியல் சார்ந்த தேவைகளுக்காக ஏதாவது முன்னேற்பாடு செய்து வைத்தலானது வேதாகமத்திற்கு முரண்பாடானது என்று மீண்டும் மீண்டும் ஆண்டவர் தரிசனத்தில் எனக்கு காட்டியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் தங்களது உணவிற்காக பொருட்களை சேர்த்து வைப்பார்களானால் அல்லது வயல்களில் இருக்குமானால் இக்கட்டு காலத்திலே யுத்தமும் பஞ்சமும் கொள்ளை நோயும் நாட்டில் பெருகும்போது வன்முறையாளர்களின் கரங்களால் அவைகள் பறித்து கொள்ளப்பட்டுவிடும். அந்நியர்கள் வந்து அவர்களது வயல்களை அறுவடை செய்வார்கள். அப்பொழுதுதான் நாம் தேவனையே முற்றிலுமாக உறுதியாக நம்ப வேண்டிய நேரமாகும். அவர் நம்மை போஷிப்பார். அச்சமயத்தில் நமது அப்பமும் தண்ணீரும் நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு எதுவும் குறைவுபடாது. நாம் பசியினால் வருந்தவும் மாட்டோம். தமது பிள்ளைகளில் சிலர் ஆகார பொருட்களின் விலைவாசி உயர்வதை கண்டு பயந்து இக்கட்டு காலத்திற்காக ஆகார பொருட்களை வாங்கி சேர்த்து வைப்பார்கள் என்று ஆண்டவர் எனக்கு காட்டினார். பின்னர் அந்த ஆகார பொருட்களுக்கான தேவை ஏற்படும் போது அதை சென்று பார்த்தார்கள். அவை பூச்சி புழு போன்ற உயிரினங்களால் நிறைந்து பயன்படுத்துவதற்கு தகுதியற்றதாக இருந்தது. இக்கட்டு காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு வீடுகளும் நிலங்களும் பயனற்றவைகளாயிருக்கும். வெறியுடன் கொந்தளிக்கும் கூட்டங்களுக்கு முன்பாக அவர்கள் தப்பியோட வேண்டியது இருக்கும். அச்சமயத்தில் நிகழ்கால சத்தியத்தின் ஊழியத்தை முன்னேற்றுவிப்பதற்காக அவர்களது உடைமைகளை விற்பனை செய்ய முடியாது. யாராவது தங்களது சொத்துக்களை பாசத்தோடு பற்றி பிடித்தவர்களாக அவைகளை குறித்து தாங்கள் செய்ய வேண்டிய கடமை இன்னதென்று ஆண்டவரிடத்தில் வினவாமல் இருப்பார்களானால் அவரும் அக்கடமையை அவர்களுக்கு தெரியப்படுத்த மாட்டார். தங்களது சொத்தை வைத்திருக்கும்படி அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால்
இக்கட்டு காலத்தின் நேரத்திலே அவர்களை அது நசுக்கி போடத்தக்கதான அளவிற்கு அவை அவர்களுக்கு ஒரு மலையை போன்று காணப்படும். அவர்கள் அதை விற்க முயற்சி செய்வார்கள், ஆனால் அவர்களால் அதை விற்க முடியாது. மேலும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களானால் எப்பொழுது விற்க வேண்டும், எவ்வளவு சொத்துக்களை விற்க வேண்டும் என்று தேவையான நேரத்தில் அவர்களுக்கு தேவன் அறிவுறுத்துவார். சாத்தானோடு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் எதிர்வாதத்தின் இறுதி போராட்டத்திலே தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்கள் இப்பூமியிலுள்ள அனைத்து ஆதரவும் தங்களுக்கு துண்டிக்கப்பட்டு போயிற்று என்பதை காண்பார்கள். பூமியின் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் மீறுவதற்கு சம்மதிக்கவில்லை. அவர்கள் வாங்கவும் விற்கவும் கூடாதபடி தடை விதிக்கப்படும். இறுதியிலே அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் கீழ்ப்படிபவர்களுக்கு அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகின்றது. இந்த வாக்குத்தத்தத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு இருப்பார்கள். ஆமென். வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 34 வசனம் 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஜெபிப்போம். உலக முடிவின் கடைசி நாட்களில் ஆகாரம் மற்றும் நிலங்கள் பற்றிய ஆலோசனைகள் என்ற தலைப்பின் கீழாக என் அன்பு நேசபிதாவே, நீர் எங்களோடு கூட பேசின அற்புத சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீர் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிற வார்த்தையின்படி இந்த உலகத்தின் சொத்துக்களோ, இந்த உலகத்தின் சம்பத்துக்களோ, இந்த உலகத்தின் ஆகாரங்களோ எங்களை பாதுகாப்பதில்லை. என் அன்பு தகப்பனே, உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து நீர் எங்களுக்கு உறைவிடமாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், அவைகள் பிசாசினால் உண்டாயிருக்கிறது என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோமே ராஜா. என் அன்பு தகப்பனே, கைகளால் கட்டப்படாத வீட்டை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். மாமேன்மையான நாட்டை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிற வார்த்தையின்படி மேன்மையான பாவமற்ற பரிசுத்த நாட்டை வாஞ்சிக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்நாட்டிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபையை தாரும். ஐஸ்வர்யத்தின் மேல் எங்கள் கண்களை வைக்கக்கூடிய துன்மார்க்கர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிற வார்த்தையின்படி இரவும் பகலும் எங்களுடைய கண்கள் உம்மீது வைக்கப்பட்டிருக்கத்தக்கதான கிருபையை தாரும். உன் கண்ணின் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மிடத்திலிருந்து நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனையின்படி வாழ்வதற்கான பலத்தை தாரும். எங்களுடைய குணங்களை மாற்றும், உம்முடைய குணங்களாக எங்களுடைய குணங்கள் மாற பலன் தாரும். பரிசுத்த ஆவி என்ற பின்மாரின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளிலும் ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் எங்கள் மேலே எங்களுடைய குடும்பத்தின் மேலே வைத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வாரத்தின் ஒவ்வொரு நாட்கள்லையும் உடைய திவ்ய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். கைச்சக்கூடிய சகல காரியங்களையும் ஆசீர்வதியும். உமக்கு மகிமையாய் வாழ பலன் தாரும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம்முடைய வல்ல நாம மாத்திரம் மகிம்பட வேண்டுமாய் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்து இயேசுவானுடைய அன்பின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மாரநாதா.